நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கால்நடை உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு சைலேஜ் அப்படிங்கிற தீவனத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தீவனம் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதாவது ஒரு 10 நிமிஷம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் நிறைய கிடைக்கலாம். இது எப்படி மேக் பண்ணுறது, அதாவது எங்கள்கிட்ட பெரிய லெவலில் மிஷின் இல்லை, சின்ன லெவலில் தான் நாங்கள் மாடு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, இது சைலேஜ் எப்படி தயாரிக்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா அது எப்படி டம்ப் பண்ணி வச்சு சைலேஜாக உருவாக்குறது, அதை பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மாட்டுக்கு பஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஈக்குவல் ரேட்டு பார்த்திங்கன்னா பஞ்சுக்கும் சைலேஜும் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருக்கும். பஞ்சு போடுற மாட்டுக்கு சில டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் நிறைய தெரியுது. போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். சைலேஜ் போடுறது பார்த்திங்கன்னா அதாவது பச்சை தீவனத்தை தான் அது பேக் பண்ணி காற்று போக முடிச்சு ஊறுகாய் பில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சைலேஜை அந்த மாதிரி குடுக்கையில் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு எந்த டிஸ்அட்வான்டேஜும் வராது. மாடு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். அதனால் பஞ்சு போடுறவங்க இது கொஞ்சம் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து இதை பார்த்து சைலேஜ் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துட்றோம். அவருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சைலேஜ் டெலிவரி பண்ணுவாங்க. வாங்க முடிஞ்சாலும் நீங்கள் வாங்கி போடுறது உங்கள் ரேட்டு கட்டுப்படி ஆச்சுன்னா போடலாம். வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மக்காச்சோளம் தாங்க. அதாவது ஒரு 65 நாள்லேருந்து 70 நாள் அந்த ரேஞ்சிலான மக்காச்சோளம். இந்த சைலேஜ் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டியான பேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பேல் அப்படிங்கிற சிஸ்டம், இன்னொன்று பார்த்திங்கன்னா பங்கர் அப்படிம்பாங்க. பேல் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே பேக்கெட்டாக வந்துருங்க. அது நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். பங்கருங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வைக்கப்புல் போர் தட்டுப்போர் வைக்கிற மாதிரி அது ஒரே இடத்துல போட்டு நம்ம அதிலிருந்து ரெகுலராக, அதாவது பெரிய லெவலில் மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க அந்த பங்கர் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். பேல் பார்த்திங்கன்னா யாருன்னா இப்போது 2 மாடு 3 மாடு வச்சுருக்காங்க, ஒரு 4 மாடு வச்சுருக்காங்க, 10 மாட்டு வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னா இந்த பேல் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். எங்கே வேணாலும் அவங்க தூக்கிட்டு போய்க்கலாம். ஷிஃப்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேல் சிஸ்டம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ₹6.20 50 பைசா, ₹6.50 வரைக்கும் இவங்க எஸ்கே சைலேஜிலேருந்து கொடுக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் நம்மளை சேர்ந்ததுங்க. அவங்க கொண்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு தனி காஸ்ட் ஆகும். இப்போ சைலேஜ்னால் நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ காடு தோட்டம் கம்மியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பஞ்சு சிஸ்டம் வச்சு மாடு வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. பஞ்சை போட்டு அதில் இருக்கிற அதாவது புரதச்சத்துங்கிறது இந்த சைலேஜில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போது ஒரு 30, அதாவது காலையில் 30 லிட்டரு கறக்கிற மாடாக இருந்தால் ஒரு 20 கிலோ சைலேஜ் சிஸ்டம் அந்த லெவலில் இருந்தாவே போதும். இப்போ ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு இப்போ ஒரு 40 கிலோ இருக்கிற ஆட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1லிருந்து 1.5 கிலோ 1.25 கிலோ வரைக்கும் வச்சாவே சைலேஜ் போதுமான அளவு சத்து அதில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைலேஜ் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி காற்று போகாத அளவுக்கு பேக் பண்ணிடுவாங்க. பேக் பண்ணியில் பார்த்திங்கன்னா அதாவது ஃபுல்லாக கம்ப்ரஸ் பண்ணி பேக் பண்ணியில் இதில் இருக்கிற நீர்ச்சத்து பூரா பில்லு இப்போ பச்சையாக இருக்கும். அது அப்படியே ஒரு கலர் சேஞ்ச் ஆகிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு 18 நாளுக்கு மேலே இருந்து 30 நாள் அந்த ரேஞ்சு வரையில் தான் நமக்கு பேல் பேக் பண்ணி கொடுப்பாங்க. 30 நாள் ஆகையில் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக சைலேஜாக மாறிடும். இந்த சைலேஜ் ஒரு 8 மாதத்துல இருந்து 1.5 வருஷத்து வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் இதோட மேக்ஸிமம் டைம் 1.5 வருஷத்து வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம அவ்வளோ தூரம் யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் 1 வருஷத்தில் தீந்துடும். இது ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. யார் வேணாலும் பசுந்தீவனம் கொடுத்து மாடு வளர்த்தலாம். நீங்கள் டவுனுக்குள்ளே இருக்கிறவங்க, ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங்கில் வர்ற பேல் சைலேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா எங்கே வேணாலும் நீங்கள் பேக் பண்ணி ஸ்டாக் வச்சுக்கலாம். இப்போது ஒரு பெயில் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பெயில் பேக் 55லிருந்து 60 கிலோ இந்த ரேஞ்சில் வெயிட் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் 1 ஏக்கர் இந்த மாதிரி மக்காச்சோளம் போட்டிருக்கீங்க. அதை நம்ம கட் பண்ணி அந்த பங்கர் ஸ்டைலில் நமக்கு போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எவ்வளோ
டன் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் நல்ல பயிராக இருந்தால் ஒரு 20 டன் போட்டுக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து 15 to 20 டன் அளவுக்கு உங்களுக்கு வந்து வரும். 1 ஏக்கர் போட்டு நீங்கள் இந்த ஸ்டைலில் யூஸ் பண்ணிங்கனாவே, சைலேஜ் சிஸ்டம் போட்டிங்கனாவே வந்து தீவனம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து மிச்சமாக இருக்கும் போடுறவங்க. அப்படி முடியல அப்படிங்கிற வந்து நம்ம இந்த பேக்கிங் சிஸ்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நமக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 10 மாடு வச்சு மக்காச்சோளம், சூப்பர் நேப்பியர் அந்த மாதிரி தீவனங்கள் வந்து பசுந்தீவனம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைலேஜ் வாங்கினா நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மாடு வச்சுருக்கிறவங்க வந்து இதில் வந்து ஒரு 16லேருந்து 18 மாடு வளர்த்தலாம். அந்தளவுக்கு வந்து நமக்கு 2 டைம் வந்து ஈக்குவல் டைம் தான் ஆக போகுது. தீவனம் வந்து அதே தீவனம் தான் ஆகும். இப்போது ஒரு இது வேஸ்ட் ஆகாமல், இப்போ நம்ம சேஃப் கட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி, சேஃப் கட்டரில் வந்து நம்ம பச்சை பில்லை வந்து கட் பண்ணி அப்படியே போடுறோம். சைலேஜில் வந்து பேக்கிங்கில் இருக்கும், வேறு இது எதுவும் கிடையாது. இதில் வந்து நமக்கு வந்து 4 mm, 5 mm, 6 mm அப்படிங்கிற சைஸில் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் நமக்கு 4, 5, 6 எல்லாமே வந்து உங்களுக்கு பேக்கிங்கில் வரையில் வந்து மாடு வந்து ஃபுல்லாக சாப்பிட்ரும். இப்போ இந்த மாதிரி சோளம் போட்டிருக்கீங்க, இது வந்து நீங்கள் கட் பண்ணி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைலேஜ் சிஸ்டம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் அவங்க வந்து இந்த மிஷின் கொண்டு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் பேல் இல்லாமல் இந்த பங்கர் ஸ்டைலில் போடுறது அப்படின்னாலும் உங்கள் தோட்டத்திலே வந்து போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. எஸ்கே சைலேஜை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட்லேயும் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த அண்ணன் வந்து போட்டு கொடுத்துருவாரு. இதில் பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்குது. இந்த சைலேஜ் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா ஒரு 70% ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபீடிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இந்த இரட்டிப்பு லாபம்னு சொல்லலாம். அதாவது நம்ம தீவனம் வந்து கம்மியாக போட்டு பால் உற்பத்தி வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ நமக்கு அதனால டபுள் இன்கம்னு பாருங்கள். தீவனம் ரொம்ப கம்மியாக இருக்கும், மில்க் அதிகமாக ஈல்ட் பண்ணையில் பார்த்திங்கன்னா கவ் அதுலலாம் வந்து ரொம்ப மிச்சம். ஆடு வளர்த்துறவங்களுக்கும் இது வந்து ஒரு டைம் போட்டால் ஆடு சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்து மக்காச்சோளத்தில் போடுறதுனால வந்து ஆடுகளுக்கு வந்து நம்ம தனியாக வந்து மக்காச்சோளம் வந்து வைக்க தேவையில்லை. இது சைலேஜுக்கான இது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டால் அப்படிங்கிற ஒரு பயிர் வகையை சேர்ந்ததில் தான், சோள வகையை சேர்ந்ததில் தான் சைலேஜ் போடுவாங்க. அதாவது அது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறதுனால நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக அந்த அமெரிக்கன் டால் வந்து விதை இல்லை. அதனால் நம்ம மக்காச்சோளத்தில் வந்து அடுத்த ஸ்டெப், அதுவும் வந்து ஒரு மக்காச்சோள வகைங்கிறதுனால நம்ம வந்து நேரடியாக மக்காச்சோளத்தில் போட்டு சைலேஜ் சிஸ்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னுமே வேறு ஏதாச்சும் டவுட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து செந்தில் அண்ணனுக்கே ஃபோன் பண்ணி பேசலாம். இந்த மாதிரி கால்நடை உலகம் சேனல்லேருந்து பார்த்தோங்க அந்த மாதிரி கேட்டிங்கனாவே அந்த அண்ணன் வந்து தெளிவாக விளக்க சொல்லுவா. அப்படி உங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அவங்க வந்து டன்னு கணக்கில் அமௌண்ட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் சைலேஜ் சிஸ்டமுக்கு வந்து மக்காச்சோளம் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழு வந்து அதிகமாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அதாவது புழுவுக்கு இது அதிகமாக இருந்ததுன்னா ஏதாச்சும் ஒரு மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டால் வந்து மாடுகளுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்காது, புழு உற்பத்தி வந்து தப்பிச்சிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னடா இப்படி சொல்கிறான்னு பார்க்காதீங்க. ஏதாச்சும் மழை காலத்தில் வந்து சோளம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற வந்து காற்றடிச்சு சோளம் சாஞ்சு வேஸ்ட் ஆகிற சுச்சுவேஷனில் வந்து இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து இவங்க கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு நமக்கு வெயிட் கணக்கில் வந்து அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து விரைவில் வந்து இவங்க கம்பெனிக்கு போய் டைரெக்டாக வந்து வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். பேக்கிங்கில் இருந்து ஃபுல்லாக A to Z ஃபுல் வீடியோவும் போட்டு அவங்கள்ட்ட வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி போடுறதுல அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் விரைவில் இந்த வீடியோவை பார்க்கலாம், அடுத்த வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குது, இதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா, நீங்கள் சேஃப் கட்டர் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஃபுல்லாக காற்று போகாத அளவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டப்பா மாதிரி ஒன்று எடுத்து அதில் ஃபுல்லாக போட்டு நல்லா ஏறி முதிச்சு கம்ப்ரஸ் ஃபுல்லாக அமுத்தி ஃபுல்லாக லோட் பண்ணி திருப்பியும் வந்து காற்று போகாத அளவுக்கு அடைச்சி வச்சுருந்திங்கன்னா
ஒரு 18 நாள்லேருந்து நீங்களும் ஒரு 30 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு மேலே அதை எடுத்து மாட்டுகளுக்கு போட்டிங்கன்னா வந்து அதுதான் சைலேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 15 பச்சை புல்லை அரைச்சி ஒரு 30 நாளுக்கு மேலே போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு சைலேஜில் வந்து ஃபுல்லாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேல் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பேப்பர் ரோல் வந்து கிழியாமல் நீங்கள் இறக்கிக்கணும். அதாவது அவங்க இறக்குவாங்க, கிழியாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபங்கஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது பூசணம் புழுத்துரும். அது அந்த லெவலுக்கு வந்து நம்ம பேப்பர் கிழியாமல் இருந்தால் ஒன்றும் பண்ணாது. பேப்பர் கிழிஞ்சிட்டா வந்து லேசாக அந்த பூசணம் புழுக்கிற தன்மை வந்துடும். அது ஒன்று தான் நம்ம பேல் சிஸ்டமில் வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். சிறிய லெவலில் இருக்கிறவங்களா இருந்தாலும் பெரிய மாட்டுப் பண்ணையாளர்களாக இருந்தாலும் சைலேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுங்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி.